பொதுவா விநாயகர் சதுர்த்தினாலே ஞாபகம் வருது கொள்ளுக்கட்டை தான். அந்த கொள்ளுக்கட்டைய எங்க கிராமத்துல செய்யற அதே முறையில அரிசியை ஊற வச்சு இடிச்சு அது கூட வெல்லத்தை சேர்த்து கரைச்சு கொள்ளுக்கட்டையா பிடிச்சு நீராவில வேக வச்சா அவ்வளவு அருமையா இருக்கும். சாப்பிடவும் அப்படி இருக்கும். கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்களை இப்ப பாத்திரலாம். 1/2 கிலோ பச்சரிசி மாவு, 1/2 கிலோ வெல்லம், 4 ஏலக்காய், 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் கருப்பெள்ளு, 1/2 மூடி தேங்காய், 2 தேக்கரண்டி பசுனை. இப்ப இடிச்செடுத்த பச்சரிசி மாவை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பச்சரிசி மாவை இப்ப நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. இப்ப பாசி பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து எள்ளையும் இப்ப நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அதுல வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட வெல்லம் எல்லாம் சுடுதண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட ஏலக்காயவும் இடிச்சு சேர்த்துக்கலாம். இப்ப வெல்லத்துக்கூட நம்ம வறுத்து வச்சிருந்த அரிசி மாவை சேர்த்து நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சிருந்த பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்த எள்ளையும் சேர்த்துக்கலாம். இப்ப தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப மாவை கட்டியா பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்ப மாவை கொள்ளுக்கட்டைக்கு ஏத்த மாதிரி புடிச்சுக்கலாம். இப்ப புடிச்சு வச்ச கொள்ளுக்கட்டைய இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சிடலாம். கொள்ளுக்கட்டை இப்ப நல்லா வெந்துருச்சு. கொள்ளுக்கட்டை இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. விநாயகருக்காக கொள்ளுக்கட்டை சுண்டல்னு வகை வகையா செஞ்சு வயிறார சாப்பிட்டோம்.